Hi friends, இந்த வீடியோ SBO School of Business Organization ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி நம்ம போட்டில் வந்துட்டு போட்டிங் போய் நம்ம விவேகானந்தர் ராக்கை ரீச் பண்ணி அங்கேருந்து தான் நம்ம அந்த பிரிட்ஜு, கிளாஸ் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வழியாக நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை வந்து ரீச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு யானையெல்லாம் வச்சு அது கல்லிலே தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜுக்கு மேலே போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கல் வச்சு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கிளாஸ் வந்துட்டு சென்டரில் போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் போன டைம் வந்து மழையாக இருந்ததுனால அந்த கிளாஸ் வந்துட்டு கிளாஸ் வழியை நம்ம பார்த்தா டக்குன்னு தெரியாது. ஏன்னா ஈரப்பதத்தில் அந்த அங்கங்கேயும் வந்து ட்ராப்பாக இருக்கும். ஸோ வாட்டர், அதனால அது கிளியராக தெரியலை. ஒரு சில இடங்களில் அந்த பாறைகள்லாம் இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த கடலோட அலைகள்லாம் நல்லா தெளிவாகவே தெரிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கிளாஸ்க்கு மேலே நம்ம நடக்கிறோம் விழுந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் தோணுச்சு. பட் ஆனால் நல்லாவே சேஃபாக இருந்துச்சு. நம்ம அதில் வந்துட்டு செப்பல்லாம் வியர் பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு கீழே தெரியுது பாரு. ஸோ நாங்கள் எல்லாமே அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படின்னு எதுவும் நடந்து போகும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கும். சாரி, அன்றைக்கி நல்லா மழைனால அதுலேயே தண்ணியாக இருந்துச்சு. அதில் அந்த தண்ணியும் ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அலையில் கடல் அலையெல்லாம் தெரியும். அந்தளவுக்கு தெரியல இல்லையா, ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும்தானே தெரியுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இடையில பாறைகள் இருக்கும். ஸோ அந்த பாறையில் அந்த அலைகள்லாம் வந்து இறங்கும்போது கடலோட இது தெரியும். இது ஜஸ்ட்டு கிளாஸ் தான். கீழேயும் மேலேயும் 2 கிளாஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே கிளாஸ் தான். சைடில் ஆஸ் யூஷுவல் அந்த கல் போட்டிருக்காங்களே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, மேலேயும் தெரியுதா? நரேன் இங்கே பாரு. நரேன், இது நீங்கள் வந்துட்டு நார்மல் சல்லியில் போனீங்க, நல்லா வெயிலான காலத்தில் போனீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். தெரியுதா, அந்த அலைகள்லாம் வந்து இருந்தது. பாதையில் வந்து மோதுறது எல்லாமே தெரியுது. ஸோ கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்ததுனால எங்களுக்கு இந்த மாதிரி ஷீட்ஸை போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ரீச் பண்ணிவிட்டோம். இப்போ இந்த ராக்லேருந்து திருவள்ளுவர் நோக்கி நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக நடந்து வந்தோம். ஸோ திருவள்ளுவர் ஸ்டாச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு. உண்மையாகவே இது ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது. ஸோ ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. 3 ஸ்டெப்ஸ் அந்த 3 ஃப்ளோர் இருந்துச்சு. ஸோ அது வழியாக தான் மேலே மெதுவாக ஒன் பை ஒன்னாக நாங்கள் போனோம். ஸோ ஒன் சைடு போகணும், இன்னொரு சைடு வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ மேலே போயிட்டு அந்த காலெல்லாம் இருக்கும், அந்த ஃபிங்கர்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு அது பக்கத்தில் நிற்கிறது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பார்த்தாலே ஸோ ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் அந்த ஓடும் செதுக்கி அழகாக நிறுத்தி போயிருந்தேன். ஸோ முன்னாடி ஒரு தடவை நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படிங்க போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸ் தான். அந்த ஒவ்வொரு ஃப்ளோர் சொன்னேன் இல்லையா, 3 ஃப்ளோர், அந்த ஒவ்வொரு ஃப்ளோராக போகக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். அங்கேயுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அங்கே
டிஃப்ரெண்ட்டான மேட்டாக இருந்துச்சு. எனக்கு கால் வச்சு அந்த ஒரு கிராஸி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஹார்ட்னஸ் இந்த அக்குபெஞ்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த காலாணி செருப்பு போட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பார்த்தீங்கன்னா இது கீழே இருந்து போகிறோம். ஸோ நம்ம மேலே போயிட்டு ஸ்டாச்சு பக்கத்தில் வந்துட்டோம். சுற்றுலா பயணிகள் அனைவரையும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் தெரியும் திருவள்ளுவர் காமிக்கிறேன். இதோட அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்டாச்சோட அவரோட காலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ உயரத்தில் இவ்வளோ கற்களை வச்சு திருவள்ளுவர் பாரு மேலே நினச்சி கூட பார்க்க முடியல. பார்த்தீங்களா, இது வந்து அவரோட ட்ரெஸ்ஸை தான் அப்படி வளைஞ்சு அப்படி காமிச்சிருக்காங்க. அப்படி எல்லாமே அவரோட இங்கே வா. இப்போ தான் நம்ம அவரோட கால்களை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் எவ்வளோ பெருசாக இருக்குது. வா. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கலை இங்கேருந்து கொண்டு வந்து இந்த ஸ்டாச்சு செய்கிறதுன்றது ஒரு